கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நான் என் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யாக்கோபோடு கூட நேரடியாக தரிசனத்தில் பேசுகிற காரியத்தை தான் இதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் யாக்கோபு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவராக இருந்தார். ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டு முடிவெடுப்பது அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாகவே இருக்கிறது. இப்போ இங்கே என்ன நடக்கிறது? தன்னுடைய மகன் யோசேப்பு தொடர்ந்து 22 ஆண்டுகளாகிவிட்டது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான், அவன் பெரிய அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு சத்தம் அங்கே தன்னுடைய சகோதரர்கள் தகப்பனிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பொழுது இவருக்கு ஒன்றும் புரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. எகிப்திற்கு போவதா இல்லை போகாமல் இருப்பதா என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது. சகோதரர்கள் மகன்கள் சொல்வதை அவரால் நம்ப முடியவில்லை. உடனே தேவனிடத்தில் போய் அவர் ஆலோசனை கேட்பதற்காக அவர் எப்ரோனிலிருந்து பெயர்சபாவிற்கு 30 மைல் தூரம் கடந்து சென்று தேவனிடத்திலே அங்கே அவர் ஆலோசனை கேட்க போகிறார். பெயர்சபாவினிடத்தில் ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலும் நாம் முடிவெடுப்பதற்கு பயந்து நடுங்கி, ஆண்டவரை இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, இதை நான் செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வியாகுமா, இந்த காரியங்களில் நான் என்ன செய்வதென்று தெரியாத சந்தர்ப்பத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் சரியாக நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவசரப்பட வேண்டியது தேவையில்லை. நாம் அதற்காக அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்தில் அருமையாய் ஆலோசனை கேளுங்கள், ஆலோசனை கொடுத்து உங்களை அருமையாய் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட தேவன் தாமே உங்களை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்த தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து சரியாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வரட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.